மேனுஃபேக்சரிங்ல இருந்து இதுக்கு எப்படி டேட்டா எடுத்துட்டு வராங்க? ஒரு ரியல் டைம் சினாரியோ மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இப்ப ஒரு மேபி டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி எடுத்து வந்து ப்ராசஸ் பண்றாங்களா, இல்ல எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நம்ம இன்டர்வியூல இது பண்ண முடியும். ஓகே ஜி. எந்த மேனுஃபேக்சரிங் இது? ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரியில இருக்குங்க ஜி. ஆக்சுவலா ஒரு அரௌண்ட் ஒரு 100-200 மிஷின்ஸ் இருக்குங்க ஜி. அது வந்து ஃபுல்லா ஃபர்னிச்சர் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாவே. ஓகே ஓகே ஜி. இதுல இண்டஸ்ட்ரி 4.0ன்னு சொல்லிட்டு இப்ப லீன் டிஜிட்டலைசேஷன் ஒன்று அது மாதிரி கொண்டாந்துருக்காங்க ஜி. எப்படின்னா ரியல் டைம் டேட்டா எடுத்து ஐஓடி சென்சார் மூலமா ப்ராசஸ் பண்றதுக்கு அதுல ரிட்ரைவ் பண்ணி நம்ம அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு மிஷினோட எஃபிஷியன்சி செக் பண்றது, ஒரு ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி எல்லாம் பண்றதுக்கு வந்து இப்ப இந்த பிக் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சரிங்ல. அதுக்கு வந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எதாவது டேட்டா வருது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஆக்சுவலா ஒரு ஐஓடி சென்சார் மூலமா வந்து டேட்டா வந்து எல்லா மிஷின்ல இருந்துமே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த டேட்டா எடுத்து நம்ம அந்த ஒரு மிஷினோட எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறாங்க ஜி. ஓகே ஃபைன் ஜி. ஏபிபி சீமென்ட் அது மாதிரி கம்பெனி எல்லாம் பண்ணிருக்காங்க ஜி. இல்ல அது ஓகே. இத பார்ட் பை பார்ட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஓடி எத்தனை மிஷின்ல இருந்து ஜெனரேட் ஆகுது, எத்தனை மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கா? அரௌண்ட் ஒரு 200-300 மிஷின்ஸ் இருக்குங்க ஜி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 300 மிஷின்ஸ் வச்சுக்கலாம். என்ன மிஷின் மேனுஃபேக்சரிங்ல என்ன மிஷின் ஜி இது? ஆக்சுவலா கட்டிங் மிஷின் ஜி. ஆக்சுவலா அந்த போர்டு கட் பண்றது பிளஸ் வந்து அந்த போர்டை ஃபுல்லா எட்ஜ் ரவுட் பண்றது பிளஸ் வந்து போரிங் இந்த ஹோல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே ஜி, அந்த டிசைன் தகுந்த மாதிரி நம்ம ஹோல்ஸ் பண்ணுவாங்க ஜி. இப்ப வீட்ல ஓகே ஃபைன். கட்டிங் மிஷின் அதாவது ஹெவி மிஷினரின்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து என்ன இதுல ஆக்சுவலி சென்சார் யூஸ் பண்ணி தான் டேட்டா எடுப்பாங்க. ஸோ சென்சார்ஸ் என்ன மாதிரி சென்சார்ஸ் இருக்குதுன்ற ஐடியா இருக்கா ஜி? என்ன மாதிரி சென்சார் இருக்கு, எந்த மாதிரி டேட்டா வருதுன்ற ஐடியா இருக்கா? இல்ல ஜி, சென்சார் வரைக்கும் தான் தெரியும். டேட்டா வந்து எப்படி இப்ப நார்மல் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம்ல வருது அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம்ல அது தெரியலங்க ஜி. ஆனா ஓகே ஃபைன். யூஸ்வலா எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஜேசனா தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு மெஷின்ல இருந்து ரீட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, அது மெஷின் ரீடபிள் ஃபார்ம்ல தான் இருக்கும் டேட்டா. அது வந்து ஒரு ஜேசனா தான் வரும். நம்ம ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம், கூகுள் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. அதை பேஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணலாம். ஓகே ஜி, இது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல வந்து ஐஓடி யூஸ் பண்ணிட்டு டேட்டா எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா எப்படி நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் கொடுப்போம். ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு ஏபிஐ டெவலப் பண்ணியிருப்பாங்க அந்த மெஷின் லேர்னிங் அதில் கொடுத்துருந்தவங்க. இந்த மாதிரி ஒரு ஏபிஐ இருக்கும். அதில் வந்து எந்த டிவைஸ் அப்படின்ற டிவைஸ் ஐடி இங்கே அது அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நோட் ஐடி, எந்த நோடு, இது சென்சார் ஐடி, இது மாறும். ஆக்சுவலி இது ஒவ்வொரு மிஷினுக்கும் தகுந்தாப்புல மாறும். இப்போ உங்ககிட்ட ஒரு 10 மிஷின் இருக்கு அப்படின்னா 10 மிஷின்ல எந்த மிஷின் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டிவைஸ் ஐடியா போகும். அதுக்கப்புறம் அதுல எந்த நோடு, எந்த சென்சார், ஏன்னா ஒரு மிஷின்ல நீங்க 10-15 சென்சார் வச்சிருக்கலாம். ஸோ அது எல்லாம் எடுத்து அது இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணுச்சுன்னா அந்த டேட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். அந்த ரிப்ளை ஆகிற டேட்டா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜேசனா இருக்கும். இதுதான் பேசிக்கா. இது வந்து லோ லெவல்ல நடக்கிறது. இது உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போவோம். இந்த மாதிரி ஜேசனா பண்ணும். ஓகேவா? ஐஓடில ஜெனரேட்டட் டேட்டா அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜேசன் ரிட்டர்ன் ஆன உடனே நம்ம எந்த மாதிரி கோட் எழுதிருப்போம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜேசனை ரீட் பண்ணிட்டு we will read the JSON, ரீட் பண்ணி அதை பார்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது பார்சிங் என்ன தெரியுமா? இல்ல ஜி, பார்சிங் அதான் கேட்கலாம். அடுத்த क्वेश्चन. ஓகே ஃபைன். பார்சிங் என்னன்னா இப்போ இந்த ஜேசன் இது வந்து ஜேசன் ஸ்ட்ரக்சர்ல வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதுல இப்போ இதை நீங்க டேட்டா ஃப்ரேமா மாத்தணும்னா இது வந்து உங்களுக்கு வந்து காலம் நேம் வரணும், இது வந்து டேட்டா வரணும். கரெக்டா? ஆமாங்க ஜி. கோடுன்றது காலம் நேம், நல்ன்றது டேட்டா, ஸ்டேட்டஸ் வேல்யூ இருக்கு. ஸோ இதை இப்படி நீங்க மாத்தணும்னா அது என்ன பண்ணணும்னா இந்த ஜேசான் ஃபார்மட் இப்படிதான் இருக்குன்றது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு. எல்லா ஜேசானும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கர்லி பிளேஸ் ஸ்டார்ட் ஆகும், இங்க ஒரு கர்லி பிளேஸ் முடிஞ்சிடும். உள்ள ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இது வந்து நெஸ்டட் ஜேசான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இது ஒரு ஜேசான். ஓகேவா? ஜேசானுக்கு உள்ள இந்த எலமெண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஜேசான் இருக்கு, நெஸ்டட் ஜேசான் அப்படிம்பாங்க. புரியுதா? கர்லி பிளேஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு முடிஞ்சுன்னா ஒரு ஜேசான் அர்த்தம். ஒரு ட்ரீ மாதிரி ஜேசனா இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டா மாத்தணும். ஆப்ஜெக்ட் இன் த சென்ஸ் ஓகே இதுதான் வந்துட்டு இது வந்து என்னோட இது காலம் நேம், இது வந்து என்னோட டேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணோம்னா இதை ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்றது தான்
நம்ம வந்து பார்சிங் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு தெரியாது, நமக்கு தெரியும் ஜேசானா வருது அப்படின்ட்டு, பட் ப்ரோக்ராமுக்கு ஜேசானா என்னன்னு தெரியாது. அதுக்கு சும்மா ஒரு டெக்ஸ்ட் அப்படிதான் ரீட் பண்ணும். பட் ரீட் பண்ணோடனே இதை ஜேசானா கன்வெர்ட் பண்ண அப்படின்னு அது இந்த சின்டாக்ஸ் அப்ளை பண்ணும். ஓகே, இந்த மாதிரி கர்லி பிரேஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு முடிஞ்சுன்னா எனக்கு ஜேசான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும். நீங்க ஏதாவது ஒரு இதை விட்டுட்டீங்க, ஒரு பிரேஸ் எல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா எரர் அடிச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜேசான் லிங்க், இதுல வந்து உங்களுக்கு ஜேசான் வேலிடேட் பண்ணலாம். ஒரு ஒரிஜினலா ஜேசானா இல்லையான்னு இல்லை வேலிடேட் பண்ணலாம். இது என்ன பண்ணுன்றதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, இதுல நான் அந்த ஜேசானை பேஸ்ட் பண்றேன், வேலிடேட் ஜேசான் கொடுக்குறேன், இது வேலிட் ஜேசான் சொல்லுது. ஓகேவா, ஜேசானுக்குள்ள எல்லாமே இதுல இருக்கு. இப்போ நான் அந்த பிரேஸை தூக்கிட்டு வேலிடேட் ஜேசன் கொடுத்தா எரர் அடிக்குது. ஓகேவா, ஓகே. இப்போ வேலிடேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு டேட்டா வரப்போகுதுன்னா நம்ம அதை பார்ஸ் பண்ணிட்டு, பார்ஸ் பண்றதுக்கு நிறைய ஏபிஐ இருக்கும், அதை யூஸ் பண்ணி பார்ஸ் பண்ணிட்டு அதை ஜேசன் ஆப்ஜெக்டா மாத்திடலாம். ஆப்ஜெக்டா மாத்திட்டோம் அப்படின்னா ஈஸியா அதை டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம உங்க ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் பண்ற ஸ்டெப். இப்ப அந்த டேட்டா ஃப்ரேம் மாத்துறதுக்கு போல ஆர்டிடியா நம்ம மாத்த முடியாது, ஆர்டிடி பண்ண முடியாதுங்களா? ஆர்டிடியா கூட மாத்தலாம் நீங்க, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஆர்டிடியாவும் மாத்தலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆப்ஜெக்டா மாத்திட்டீங்கன்னா அதை நீங்க எப்படி வேணா மாத்தலாம், உங்களோட கண்ட்ரோல் தான். ஆர்டிடியா கூட நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். இது செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா, பட் ஆர்டிடியா மாத்தலாம். நாங்க ஆர்டிடியா தான் மாத்துறோம், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஆர்டிடியா மாத்தலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஐஓடி the data from சென்சார். சென்சார் வந்து டேட்டாவை ஜென்ரேட் ஆகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு உங்களோட ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான். செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அது எப்படி ஜென்ரேட் ஆகுது, என்ன டேட்டா அங்க ஜென்ரேட் ஆகுது, இட் ஜெனரேட்ஸ் ஜேசான். ஓகேவா, ஜெனரேட்ஸ் ஜேசான் ஈவெண்ட்ஸ் at particular intervals. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட ப்ராஜெக்ட்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது டேட்டா ஐஓடில அந்த இதுல இருந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஐஓடின்னு கிடையாது இது, இன்னும் உங்களுக்கு ஐஓடிக்கு நீங்க உள்ள வரல. ஃபர்ஸ்ட் ஒரு எம்பெடட் சென்சார், எம்பெடட் சென்சார், அதான் சென்சார் ஜெனரேட்ஸ் த டேட்டா ஃப்ரம் த மிஷின். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு நடக்குது. அப்படி வந்த டேட்டா உங்களுக்கு ஒரு ஏபிஐ மூலமா உங்களுக்கு கிடைக்குது. எங்க கிடைக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா, ஸோ அப்படி கிடைக்கிற டேட்டாவை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா ப்ராசஸ் பண்ணாம நடுவில் ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ்ல போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்ட்ரீமிங்கா இருக்கிறதுனால காஃப்கால ஸ்டோர் பண்ணலாம் அந்த டேட்டாவை. ஓகேவா, இந்த ஈவெண்ட் இஸ் ஸ்டோர்ட் இன்டு காஃப்கா டாபிக்ஸ். இந்த ஈவெண்ட் காஃப்கா டாபிக்ல ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஓகேவா, அதாவது இதெல்லாமே ஸ்ட்ரீமிங்கா நடந்துட்டு இருக்கு லைவா. மூணாவது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈவெண்ட் அங்க ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் ஜாப் அதை வந்து ரீட் பண்ணுது, ரீட்ஸ் த டேட்டா. ஓகே, இது வரைக்கும் டேட்டாவா தான் இருக்கு, எந்த வித கன்வர்ஷனும் பண்ணல. நாலாவது ஸ்டெப் என்ன பண்றோம்னா, ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்குள்ள நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு இதுல ஜேசான் தான் வருதுன்னு தெரிஞ்சதுனால parse the event as JSON object using Python or Scala, ஏதோ லாங்குவேஜ் ஸ்காலா யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஆர்டிடியா மாத்துறோம். கிரியேட் ஆர்டிடி யூசிங் த AI. கிரியேட் ஆர்டிடி யூசிங் திஸ் ஆப்ஜெக்ட். ஓகேவா, இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சது? புரியுது. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, நமக்கு டேட்டா எடுத்துட்டு வந்துட்டோம். லைக் மெஷின் ஜென்ரேட்டட் டேட்டா எடுத்துட்டு வந்தாச்சு. அதை நம்ம காஃப்கா டாபிக்ஸ்ல போட்டோம். காஃப்கா டாபிக்ல இருந்து காஃப்கா டாபிக்ல இருந்து நம்மளோட ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் ஜாப் அதை ரீட் பண்ணுது. ரீட் பண்ணிட்டு அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா, 4 இங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் டூ சம் என்ரிச்மெண்ட். அந்த டேட்டாவை ரீட் பண்ணிட்டு என்ன டேட்டா வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டிவைஸ் ஐடி இருக்கு, லிஸ்ட் இருக்கு, கமாண்ட், டேட்டா, கிரியேட் டேட்டு, நோடு, சென்சார், கிளவுட் டேட்டு. ஓகே, இதெல்லாம் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸோட ஸ்டேட்டஸ் இருக்கு, அதுக்கப்புறம் டிவைஸ் ஐடி இருக்கு. இந்த டிவைஸ் ஐடி 1 நம்பர் டிவைஸ், 2 நம்பர் டிவைஸ்ன்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. இதில் என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஸ்பார்க் ஜாப் என்ன பண்ணுது அப்படின்னா,
Spark streaming job reads the event and process it and check if the status is fine. Status is fine. Yeah, correct. Okay. இதுல இப்போ என்ன பண்றோம்னா நம்ம ஸ்பார்க் ஜாப் எது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்ன்றது இங்க தான் நம்ம சொல்றோம். உங்களோட ஸ்பார்க் ஜாப் வந்து இந்த ஈவெண்ட் ரீட் பண்ணுது. ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு டிவைஸுக்கும் வந்து ஸ்டேட்டஸ்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த டேட்டான்னு வருதுன்னு வச்சுக்கலாமே. இது வந்து லைக் எப்பவுமே ஸ்டேட்டஸ் எக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் ஓகே ஒழுங்கா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். இந்த கோட் வந்துச்சுன்னா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த கோட் வந்துச்சுன்னா ஃபெயில் ஆயிடுச்சு, ஏதோ தப்பு ஒரு தப்பான இண்டிகேட் வருது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க வந்து இங்க வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? ஓகே. இது மெயினான பாயிண்ட். இதுதான் நீங்க வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்லணும். இதுதான் உங்க ப்ராஜெக்ட்டோட மெயினான யூஸ் கேஸ். கைண்ட் ஆஃப் ஹெல்த் சிக்னல் மாதிரிங்களா? ஹெல்த் சிக்னல் மாதிரி. கரெக்ட். இததான் நீங்க வந்து இமிடியேட்டா இது ஏன் ஸ்ட்ரீமிங் ப்ராஜெக்ட்டா இருக்குது அப்படின்னா இதுதான் ரீசன். ப்ராப்பர் டேட்டா வருதுன்னு சொல்லிட்டு என்னது ப்ராப்பர் டேட்டாவை வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றது. கரெக்ட். இமிடியேட்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு உடனடியா தெரியும். ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க. லைக் இஃப் எனி இஷ்யூ இஸ் ஃபைன் த அதுக்கு ஒரு ஃப்ளோ எழுதி வச்சிருப்பீங்க. நீங்க இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா என்ன இஷ்யூ அப்படின்றத ஒரு அதை வந்து தனியா ஒரு HBASல போய் ஸ்டோர் பண்ண சொல்லுங்க. ஃபைன் இஃப் இஷ்யூ இஸ் ஃபவுண்ட் தென் த event is stored into HBase issue table. HBaseல ரெண்டு டேபிள் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள்ல வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூ ஈவெண்ட் ஏதாவது ஃபெயிலியர் அப்படின்னா ஃபெயிலியர் ஈவெண்ட்டை அதில் போடுங்க, அந்த டேபிளில் ரைட் பண்ணுங்க. அப்படி இல்லை எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னா சக்ஸஸ் டேபிளில் அதை ஸ்டோர் பண்ணுங்க. சக்ஸஸ் டேபிளில் அதை ஸ்டோர் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த இதில் என்ன பண்ணலாம்னா இந்த வே யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எந்த டேபிள் அந்த இஷ்யூ டேபிள் ரெண்டையுமே யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ல இது ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டு ஒரு டேஷ்போர்டு இதுக்கு மேல ரன் ஆயிட்டு இருக்குன்னு கிரியேட் பண்ணலாம். டேஷ்போர்டு there is a dashboard created on top of HBase using the information on top of HBase using this information. ஓகே. இந்த ஃப்ளோ புரியுதாஜி என்ன பண்றோம்ட்டு? ஓகே, ஃப்ளோ புரியுதுங்க. எப்படி டேட்டா வருதுன்னு சொல்லி அந்த ப்ராசஸ் ஃப்ளோ புரியுதுங்க. அதான் இப்போ இந்த ஃப்ளோ இது வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஓவரால் ஃப்ளோ. உங்களோட ஒரு ஆட்டோமேஷன்ல என்னது ஒரு மேனுஃபேக்சரிங்ல இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கிறது வெரி வெல் இட் இஸ் தேர். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சென்சார்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியும். பட் இதுல நீங்க என்ன ஒர்க் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ என்ன மாதிரி டேட்டா வருது. இப்போ நம்ம பார்த்தது ஜஸ்ட் கூகுள்ல பார்த்துருக்கோம் இந்த மாதிரி டேட்டா வருது, அதனால நான் இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லிட்டேன். இதுல என்னெல்லாம் வேல்யூ ஆட் பண்ணலாம், இப்போ டேட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன மாதிரி கோட் இருக்கு அந்த மாதிரி நீங்க படிக்கணும். லைக் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை பண்ணணும். எப்படி ஹவு டு இம்ப்ரூவ் த ப்ராஜெக்ட், எப்படி வந்து இன்னும் ரியலா ஒர்க் பண்ண மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல உங்களோட ரோல் என்ன சொல்றீங்க அப்படின்றத தெளிவா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களோட ரோலா சொல்லிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன சொல்லலாம்னா ஒரு டேட்டா இன்ஜினியர் பிக் டேட்டா இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இருந்து எடுத்துக்குவாங்க. ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்ல இருந்து HBase லோட் பண்ற வரைக்கும் உங்களோட வேலையா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு தனியாக ஒரு டீம் பண்ணுவாங்க. ஸோ ஐஓடி டீம் அதாவது சென்சார் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா காஃப்கால தூக்கி போட்டுருவாங்க டேட்டாவை. அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா அதாவது நம்ம பிக் டேட்டா டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிருந்து டேட்டாவை ரீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை HBase ஸ்டோர் பண்ற வரைக்கும் அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டீம் வந்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கூட சொல்லலாம். உங்களுக்கு எது நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அங்க நீங்க ஒர்க் பண்ண மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேவா? அவங்க வந்து எல்லாமே கேட்பாங்க ஜி. ஆக்சுவலா இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஜி. டேஷ்போர்ட்லாம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஸ்டாக்கு கண்டிப்பா தெரிஞ்சா ஆடட் அட்வான்டேஜ். இதுல உள்ள எல்லாமே தெரிஞ்சா தட் இஸ் பெட்டர். ஓகே. மற்ற டேஷ்போர்ட்லாம் உங்களுக்கு தெரியணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இது தெரியும்னு சொல்லுங்க போதும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஜெனரேட் புரிஞ்சு ஃப்ளோ எனக்கு கரெக்ட்டா புரியுது. இந்த ஃப்ளோ வச்சிட்டு நீங்க இன்னும் டெவலப் பண்ணணும். ஆக்சுவலி சப்போஸ் ஃபெயில் ஆயிருச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த காஃப்கா வருது,
உங்களோட ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் ஜாப் வந்துட்டு ஒரு 1 hour டவுனா இருக்குன்னா என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்? இது வந்து ப்ராஜெக்ட் சினாரியோ. இதுல என்ன கொஸ்டின்ஸ்லாம் வரும், வாட் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் when spark streaming job is not running for 1 hour. என்ன நடக்கும் இந்த சினாரியோல? இதுக்கு நம்ம we need to find ஆன்சர். ஏன்னா ரியல் டைம்ல இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஐ திங்க் ஃபெயிலியர் மெக்கானிசம்னு ஒன்று இருக்கு, அதை பண்ணுவோம். அது என்னன்னு பாருங்க. அப்படி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நம்ம காஃப்காலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்லையும் பண்ணுவோம். ஓகேவா? மெத்தட் கூட நேம் கூட இருக்குது, செக் பாயிண்ட். ஆக்சுவலி ஃபெயிலியர் மெக்கானிசம் செக் பாயிண்டிங். அந்த HDFSல வரும் இல்லைங்க, அது மாதிரி ஒரு ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் HDFSல வரும் இல்லைங்க, அந்த FS இமேஜ் கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ஸ்பார்க்ல ஒன்னு இருக்கு, செக் பாயிண்டிங் கான்செப்ட். ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங்ல ஒரு செக் பாயிண்டிங் கான்செப்ட் இருக்கு, அதை பார்க்கணும் நீங்க. ஓகே, அது பாருங்க. அதுக்கப்புறம் இதுல நீங்க ஹெச்பிஎஸ் அப்படியே ஆக்சுவலி இதுல நான் ஹெச்பிஎஸ் நான் சொல்லியிருக்கேன். அது நீங்க இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வேற ஏதாவது மாற்ற முடியுமா கூட பாருங்க. வேற எப்படி ஹவு டு பெட்டர் டேஷ்போர்ட் ஃப்ரெண்ட்லியா வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அது கூட நீங்க செக் பண்ணலாம். ஓகேவா? இந்த ப்ராஜெக்டை நீங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. என்னெல்லாம் இதுல நம்ம இப்போ ஜஸ்ட் டெவலப் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டெவலப் பண்ணிட்டு என்ன இஷ்யூ வந்தது நீங்க பாக்குது. இது மேக்ஸிமம் நீங்க இம்ப்ளிமெண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். எல்லாமே சிம்பிளா தான் இருக்கு. சென்சார் டேட்டா உங்களால எடுக்க முடியும்னா அதை காஃப்கால சென்சார் டேட்டா கூட விட்டுருங்க. காஃப்கால இருந்து ரீட் பண்ணி ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் பண்ண முடியும் உங்களால. ஜஸ்ட் ஒரு HBase ஸ்டோர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மச் மோர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். பிஓஎஸ் மாதிரி கொஞ்சம் இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பண்றேன் சார். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. அதான் செஷன் முடிகிற வரைக்கும் வெயிட்லாம் பண்ண வேணா, நீங்க பேரலா பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்கா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க பேரலாவே. செஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பேரலா ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே. ஓகேவா? ஓகே ஜி, இதை ஒர்க் பண்ணுங்க, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்சமா நானும் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஸோ தட் யூ நோ வேர் டு லுக். இந்த லிங்கையும் நான் தரேன், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஜி. இது ஆக்சுவலி நிறைய ப்ராஜெக்ட்ல இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த ஃப்ளோ நான் கொடுத்தேன். இது இன்னும் சர்ச் பண்ணி இது இன்னும் கொஞ்சம் இது பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஹாய் ஆண்டனி ஜி அண்ட் ராஜயோகி ஜி. ஜி சொல்லுங்க தினேஷ். ஆக்சுவலா என்னோட இதே கான்செப்ட்ல என்னோட ஜேசன் அந்த மாதிரி இல்ல. என்னோட மிஷின் டேட்டா ஃபைல் வந்து CSV ஃபைல்ல ஸ்டோர் ஆகுது, சிஸ்டத்திலே ஸ்டோர் ஆகுது. ஓகே, அதை எப்படி பண்ண முடியும்னு கொஞ்சம் சைடு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா. என்னது CSV ஃபைல் எங்க ஸ்டோர் ஆகுது? என்னோட இப்போ ஆக்சுவலா என்னோட ஒரு கம்ப்யூட்டர் மிஷினோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த மிஷினோட டேட்டா வந்து லைவ்ல ஸ்டோர் ஆகுது, CSV ஃபைல்ல ஸ்டோர் ஆகுது. ஓகே, அந்த பர்டிகுலர் சிஸ்டத்துல அதை எப்படி நான் எடுத்து ஸ்ட்ரீமிங் ஜாப் யூஸ் பண்ண முடியும் ஐடியா கொடுங்க. வேற ஒரு மிஷின்ல உங்களுக்கு CSV ல டேட்டா ஸ்டோர் ஆயிட்டே இருக்கா? ஒரு மிஷின் இருக்கு, அதுல ஒரு PC கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதுல ஸ்கேடான்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மிஷினோட ரன்னிங் டேட்டா வந்து .csv ஃபைல் அதுல ஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஒரு தடவை ஸ்டோர் எப்படி ஆயிட்டே இருக்கா? கண்டினியூஸா ஸ்டோர் ஆயிட்டே வரும். ஓகே, அந்த ஃபைல் அப்ப எப்போ ஓபனாவே இருக்கும், க்ளோஸே ஆகாதா? ஆமா, எப்பவும் ஓபன்ல இருக்கும். ஓகே, அப்படின்னா நீங்க CSV ல ஸ்டோர் பண்ணாம அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியே காஃப்கால போட்டு இதே ஃப்ளோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. அது ஆக்சுவலா ப்ரோக்ராம் கோடிங்ன்றது வேற இதுல இருக்கும் இல்லைங்களா? அது C ஃபார்மட் சம்திங்ல இருக்கும். அதுக்கு இது எப்படி எடுத்துறது? ஓகே, C ஃபார்மட்ல இருக்கு. ஓகே, ஃபைல் ஓபனா இருக்கும்போது ரீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதை நான் கொஞ்சம் செக் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க CSV டைரக்டா ரீட் பண்ற மாதிரி போடலாம். பட் அப்படி தட் இஸ் நாட் எஃபிஷியன்ட் வே ஆக்சுவலி. இங்க வந்து இப்போ பிக் டேட்டாக்கு வரதுல ஒரே ஒரு மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோங்க, CSV ஒரே ஒரு CSV இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் பிக் டேட்டா கொண்டு வந்தேன், நான் வந்து ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் எழுதுனேன் அப்படின்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். அதுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. ஒரு CSVக்காக பிக் டேட்டா ஜாப்ல எழுத மாட்டாங்க. இங்க ஏன் நம்ம பிக் டேட்டாக்கு போனோம்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இதோட லைக் நிறைய சென்சார் இருக்கு. ஒரு 200 சென்சார் இருக்கு மினிமம், அந்த மாதிரி இருக்கு. 200 மிஷின் இருக்கு ஆக்சுவலி.
ஒரு மிஷின்ல 10 சென்சார்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பாருங்க, 300 மிஷின் இருக்குன்னா 300 × 10 3000 சென்சார் இருக்கு. எல்லா சென்சாரும் டேட்டாவை அட் அ டைம்ல அனுப்பும் போது உங்களுக்கு குவாலிஃபைட் அஸ் அ பிக் டேட்டா ப்ராஜெக்ட். நீங்க சிஎஸ்வி ஒரு சிஎஸ்வினா அது வந்து உங்களுக்கு பிக் டேட்டா ப்ராஜெக்டா குவாலிஃபை ஆகாது. அப்படி ஆகணும்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வேற சினாரியோ யோசிக்கணும். என்னோட மிஷின்ல ஒரே மிஷின்ல 1000 டேட்டா எடுக்க முடியும். 1000 டேட்டானா எப்படி? 1000 சென்சார் டேட்டா என்னோட ஒரு மிஷின்ல கிடைக்கும். ஓகே ஃபைன். ஒரு மிஷினுக்கு உங்களுக்கு அதெல்லாம் சிஎஸ்வியா ஸ்டோர் ஆயிட்டு இருக்குமா? ஆமா, கண்டினியூஸா ஸ்டோர் ஆயிட்டே வரும். ஒவ்வொரு மினிட்டுக்கு லாக் ஆயிட்டே வரும் டேட்டா. ஓகே, சோ ஆக்சுவலா உங்களுக்கு சிஎஸ்வி தான் ஸ்டோர் ஆகுதா ஜி? உங்களுக்கு இந்த சினாரியோ ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கா? ஆமா, சிஎஸ்வி ஸ்டோர் ஆகுது. ஓகே சூப்பர் ஜி. அப்படின்னா நீங்க அந்த சிஎஸ்சி ஃபைல் இப்போ ஒரு சில இதுல இருக்குமா, ஒரு 1000 ரெக்கார்டு இருந்தா ஒரு சிஎஸ்சி ஃபைல் முடிஞ்சு இன்னொரு கிரியேட் ஆகும் அப்படிலாம் இருக்காதோ? ஒரே சிஎஸ்சி ஃபைல் கிரியேட் ஆயிட்டே இருக்குமா? அந்த மாதிரி கண்டினியூ பண்ண முடியும். நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். வேற டெய்லி ஒரு ஜாப், டெய்லி ஒரு ஃபைல் ஜெனரேட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம், இல்ல அதே ஃபைல்ல கண்டினியூ பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்னா நீங்க சிஎஸ்சி ஃபைல்னா உங்களால நீங்க ஸ்ட்ரீமிங் அதை கொண்டு வரதை விட சப்போஸ் ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு 1 டேக்கு ஒரு சிஎஸ்சி ஒரு சென்சாருக்கு ஒரு சிஎஸ்சி ஃபைல்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு ஒரு 100 சென்சார் இருக்குன்னா ஒரு 100 ஃபைல் கிரியேட் ஆகுது ஒரு பார்ட்ல. அன்னைக்கு நைட்டு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த ஜாப் எல்லாம் கட் ஆன உடனே நாங்க அன்னைக்குள்ள டேட்டாவெல்லாம் எடுத்து லோட் பண்றோம். அப்படி மாதிரி நீங்க வைக்கலாம். அதுக்கு நீங்க வந்து யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு ஸ்ட்ரீமிங்க்கு போகவே தேவையில்லை. பேட்ச் யூஸ் பேட்ச் ஸ்பார்க்ல பேட்ச் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இடிஎல் மாதிரி கொண்டு வந்துடலாம் அந்த ஜாபை. அப்படி கொண்டு வந்துடலாம். அதாவது சிஎஸ்சி ஃபைல் வந்து கண்டினியூஸா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். 1 டே ஃபுல்லா வர்ற ரெக்கார்ட்ஸ் வந்து ஒரு 1000 எவ்வளோ தட் மச் சிஎஸ்சி ஃபைல் ஒரு நாளைக்கு கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நைட் எங்களோட ஸ்பார்க் ஜாப் ரன் ஆகி அந்த ஃபோல்டர்ல அன்னைக்கு கிரியேட் ஆன ஃபைலை ஃபுல்லா ரீட் பண்ணி அதை டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணிடும். அதை யூஸ் பண்ணி நாங்க டேஷ்போர்ட் கிரியேட் பண்றோம்னு சொல்லாங்க. ஸோ இதே கான்செப்ட்ல ஏதோ ஸ்ட்ரீமிங் பண்ற மாதிரி எதுவும் பண்ண முடியுங்களா? ஜஸ்ட் ப்ராக்டிக்கலுக்காக ஸ்ட்ரீமிங் கொண்டு வரணும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த சிஎஸ்சியா கிரியேட் ஆகிறத அந்த இடத்த பிரேக் பண்ணி நீங்க காஃப்காலையோ எழுதினாதான் உண்டு. இல்லைன்னா உங்களால அங்க ஸ்ட்ரீமிங் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தடவை சிஎஸ்பியில அது ரைட் ஆனோன்னு நீங்க சிஎஸ்சியை ரீட் பண்ணி பண்றது அது எவ்வளவு எஃபிஷியன்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அதை நீங்க வேணா செக் பண்ணலாம். இதை வேணா செக் பண்ணுங்க. சிஎஸ்சியில நீங்க ரைட் பண்றீங்கல்ல, ரைட் சிஎஸ்சிய ஒரு ஸ்காலாவோ பைத்தான் ப்ரோக்ராமோ ரீட் பண்ணிட்டு அதை வந்து காஃப்கால் எழுதுதான்னு பாருங்க. அப்படியே ரைட் பண்ண எழுதுதான்னு பாருங்க. அப்படி பண்ண முடிஞ்சா நீங்க இதை ஸ்ட்ரீமிங்கா கொண்டு போகலாம். இல்லாத பட்சத்துல இன்னொன்று யூஸ் பண்ணாங்க, எஸ்கியூஎல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்கியூஎல் அப்ளிங்ஸ் அஜி? எஸ்கியூஎல் டேட்டாவும் அதுல லாக் ஆகிற மாதிரி பண்ணாங்க சம்டைம். ஓகே, அப்ப அதனால ஸ்ட்ரீமிங் எடுக்க முடியுமா? அப்படி பண்ணலாம். எஸ்கியூஎல்ல ரைட் பண்ணலாம். எஸ்கியூஎல்ல ரீட் பண்ணா ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங்னு ஒன்று இருக்குல்ல ஜி, அது பண்ணலாம் நீங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து நீங்க ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங் கொண்டு வரலாம். எஸ்கியூஎல்ல இருந்துட்டு அதை ரீட் பண்ணி ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங்கா கொண்டு போயிடலாம். அதுல இன்சர்ட்டா உங்களுக்கு இங்க டேட்டா ஃப்ரேமே கிரியேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். அதை நீங்க ப்ராசஸ் பண்ணிடலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். அது என்ன பண்ணுவாங்க, ஆரக்கிள் ப்ராஜெக்ட். ஆரக்கிள் தான் அந்த டேட்டா பேஸ். ஸோ ஆரக்கிள்ல ரீடு லாக்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. ரீடு லாக்ஸ்னு ஒன்று கிரியேட் ஆகும். அதாவது நீங்க எப்பெல்லாம் டேட்டா இன்சர்ட் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த ரீடு லாக்ஸ் அப்படின்ற லாக் கிரியேட் ஆயிரும். ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ரீடு லாக்ஸை எடுத்து அந்த ரீடு லாக்ஸை ரீட் பண்ணிட்டு ரீடு லாக்ல என்ன இருக்குன்னா ஒன்றும் இருக்காது. அந்த என்னெல்லாம் இன்சர்ட் ஆகுதோ அந்த டேட்டா தான் இருக்கும். அதை எடுத்து நாங்க வந்து எங்க காஃப்காலத்துக்கு போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளோ கொண்டு வந்துட்டோம். ஸ்பார்க் ஸ்ட்ரீமிங் எடுத்து ரன் பண்ணி அதை ஹெச்பிஎஸ்ல ஸ்டோர் பண்ணி அப்புறம் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி உங்களால முடியுமான்னு பார்த்தா அது கூட பண்ணலாம் நீங்க. அதுல நாங்க ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங்கா போல லாக் ஜேசனா ஸ்டோர் பண்ணிட்டோம் காஃப்கால. ஓகே, பட் அது முன்னாடி ஆரக்கிள்ல ரைட் பண்றப்ப ஜேசன் ஃபார்மட்ல ரைட் ஆகும்னு சொல்றீங்களா அது? ஆமா, அந்த லாக் வந்து அப்படி ரைட் ஆச்சு. அது ஜேசன் ஃபார்மட்ல ரைட் ஆச்சு. பட் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங் நீங்க அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் டைரக்டா ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரீமிங் படிச்சு அதை யூஸ் பண்ணுன்னு சொல்லிக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஸோ யா சிவா, தேங்க்ஸ் ஜி. யா தேங்க்ஸ் ஷாஜி. இது நீங்க டெவலப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக்கும் டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி ஹவு டு இம்ப்ரூவ்ன்றதை.